கேட்கின்றாரே அவர் தாங்க மனமுருகி பொன்ன தண்ணீர நிர்ணய செய்கையில மனமுருகி பொன்ன தண்ணீர நிர்ணய செய்கையில அவர் தாங்க மனமுருகி பொன்ன தண்ணீர நிர்ணய செய்கையில அவனி துரக பின்னரண்டு அவன் தல்லாரத பய வருவா அவனி துரக பின்னரண்டு அங்கே நான் மூல பெண் மூல நன்றாடகிட அந்த வாழுறையா அங்கே நான் மூல அலை பொன் நன்றாடகிட அந்த வாழுறையா அங்கே நான் மூல பெண் மூல நன்றாடகிட அந்த வாழுறையா அங்கே பொன்னரே அங்கே வைகுரே முராளையா அங்கே பொன்னரே அங்கே வைகுரே அங்கே பொன்னரே அங்கே அவர் கத்தி மூளை அடைத்து விட்டார் அவர் கபடரிய பொன்னரங்க அவர் கத்தி மூளை அடைத்து விட்டார் அங்கங்கைந்துதால நாகம்மால அங்கடைகிட அந்த வாழுறையா அங்கங்கைந்துதால நாகம்மால நல்லடைகிட அந்த வாழுறையா ஐயா இந்த குமாரி நான் எப்படி நிர்ணயம் செய்ய போறேன் அவர் மலையே பெரும் பாம்பு நல்ல மயந்து இளையாடுதையா அங்க மலையே பெரும் பாம்பு நல்ல மயந்து இளையாடுதையா ஐயா கம்பம் போரினாகம்மால நல்ல கந்தனி இளையாடுதங்க ஐயா கம்பம் போரினாகம்மா அங்க பச்சரி சின்னாகம்மால நல்ல பாய்ந்து நீ இளையாடுதையா ஐயா இந்த குமாரிதனில் அதை எப்படி நிர்ணயம் செய்ய போறேன் அதன் இந்த குமாரிதனில் அதன் எப்படி நிர்ணயம் செய்ய போறேன் அவர் தாயாரை மனதில் தந்தையாரை போட்டு செய்தேன் அவர்
சரி சரி முன்னோர் உறுப்புமை போந்து வந்துட்டு அவர் வெளியே வந்தா நம்ம உயிர் நினைக்காது. அதனால அவன் மகதாண்டிகள் எல்லாம் பெரிய மலையாள் போல அங்க மகதாண்டிகள் எல்லாம் பெரிய மலையாள் போல அங்க தேங்காய் தாண்டிகள் எல்லாம் பெரிய செடியால் போலாக அங்க தேங்காய் தாண்டிகள் எல்லாம் நல்ல செடியாது போலாக அந்த பொண்ணுடைய பேர்நாமத்தினாலே பெரிய கற்கள் எல்லாம் பெரிய மலைகளாகவும் சிறிய கற்கள் எல்லாம் சிறிய மலைகளாகவும் வேறு ஒன்றுகிறது. அவையால அதோ தெரிகிற அந்த கரையில இருக்கிற மூக்கர பிள்ளையார தூக்கி எப்படியாவது புன்னர் தலையில் போட வேணும். உன் பேர் என்னடா? ஏடா என்ன தூக்குறா? பொண்ணோட பேர் சொல்லும் போது எனக்கு பக்கம் வீடு ஓடுதாடா. வாழைப்பழம் பத்தி எல்லாம் கொடுத்து கும்பிடுறேன். எப்போ என் சர்க்கரை ஏறிக்கீங்க சாமி. முன்னொரு காலத்துல ஒரு மாட்டுக்கார பேச்சு கேட்டு பாதி மூக்கு போச்சு. இப்ப உன் பேச்ச கேட்டு ஏறுறேன். என்ன நடக்குவதே தெரியல. அவன் பன்னெண்டவரை கொள்ள வென்று கமாலன சென்றடைந்தான். அவன் பன்னெண்டவரை கொள்ள வென்று கமாலன சென்றடைந்தான். அங்க தாங்கி வெள்ளங்களத்தில் கரைத்தான். வெள்ளங்களத்தில் கரைத்தால் உண்டமும் கரப்பிள்ளையறையா. அவன் தூக்கி சிரசில் வைத்து தட்டன் தோரணங்களையும் கூறி அவன் தோரணங்களையும் கூறி நின்றான். மனமுருகே பொன்ன தண்ணீர நிர்ணயம் செய்கையிலாம். அவர் தட்டான் உடல் நிலை பொன்ன தண்டமரை நீர் கண்டறிந்த
அந்த கட்டா அணி மூக்கைய பிள்ளைய கத்தியில் முன்று துண்டாய் விழுக இந்த தக்கனாவன் என்னை கொல்ல வேண்டும் என்று மூக்கையரை பிள்ளையாரை தூக்கி என் சிசில் போன்று வந்தாள். இந்த தட்டான் நிழலை தண்ணீர் கண்டிருந்து மந்திராவை வீசிவிட்டு தட்டான் தலையும் மூக்கரை பிள்ளையாரும் முண்டு கொண்டால் விழுந்து விட்டது. இந்த தட்டானை பாவட்டாம் பாறையில் 16 கூறாக போட்டுவிட்டு சத்தியத்தை பார்த்து காய்கறி கீழ்முகமா இருந்து வடமுகமா திரும்பி சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். காய்கறி வரவழைத்து என் நாட்டில் நடக்கூடிய தெரிந்து கொண்டு சொல்கிறேன். இந்த வெட்டியா பிறகு நன்றா மீண்டுதான் போவாங்கொண்டு மட்டடங்கால போன்றால் மகிழ்ந்துதான் எழுந்து சென்று துஷ்டமா கலியில் மேவ துர்கமா காளிக்காக கட்டண பறி கொடுத்து தாழ்பணிந்து எது சொல்றார்.